இங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் பையனும் பிச்சை எடுக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு ரொம்ப பசிக்கிறதுனால வாழைப்பழம் வாங்கலாம் சொல்லி இவன் காசு தேட்டு இருக்கான். வாழைப்பழத்தோட காசு 5 ரூபான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் தேடி கண்டுபிடிச்சு 4 ரூபா மட்டும் தான் இவனுக்கு கிடைக்குது. என்னடா பாக்கெட்ல காசு தேடுறியான்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. ஆமா நைனா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இவனு சொல்றான். எதிர்க்க இருக்க ஹோட்டல்ல போயிட்டு பிச்சை கேட்கறா அவங்க போட போறாங்க. இந்த ஆள் பிச்சை எடுக்கிற காசுலயும் இந்த பையனுக்கு எதுவுமே வாங்கி தராம குடிச்சிட்டு பத்துட்டு இருக்கான். அந்த பக்கமா 2 பேர் வரானுங்க. இந்த ஆளும் பிச்சை கேட்கறான். அவனுங்களும் ஒருத்தன் சில்லறை போட்டு போறான். இவனுங்களாம் ஏன்டா சில்லறை போட்டுனுறான்? அந்த பையனை வச்சு அவன் பிச்சை எடுத்துனுறான்டா. அதுவும் குஷ்டு தாண்டா இருக்கிறான் பாரு. நீ உதவி பண்றதா நினைச்சிட்டு அந்த ஆளு காசை போட்டு நீ தாண்டா அவனை சோம்பேறி ஆக்கினு சொல்லி இவனு திட்டுறான். இதை கேட்டதுமே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயுது. இதுக்கப்புறமேட்டு பிச்சையே எடுக்கக்கூடாது சொல்லி இவனும் முடிவு பண்றான். அந்த 4 ரூபாய் வச்சு ஒரு வாழைப்பழமும் வாங்குவான். எதனா ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இவனும் சட்டையை போட்டு கிளம்பி வருவான். இந்த வாழைப்பழமும் பிச்சை காசில் தானே வந்து சொல்லி அந்த வாழைப்பத்தையும் தூக்கி போட்டுறான். ரோட்ல இவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பசங்க அங்க பொம்பரை விளையாட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததுமே இவனுக்கு கொஞ்சம் ஆசையாயிடும். பொம்மை கடையில போயிட்டு பொம்பரை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டா 100 ரூபான்னு சொல்லுவாங்க. 100 ரூபான்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிடுவான். ஒரு கல்லை வச்சு பொம்பரை சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு ரொம்ப பசி எடுக்குது, பிச்சை எடுத்து சாப்பிடவும் மனசு வரல, அதுக்கு நான் செத்தே போயிடும்னு சொல்லி அவன் அப்படியே நினைச்சிட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஒரு பைக்ல போறவரோட பேக்ல இருந்து ஒரு பூ கொத்து கீழே விழுது. இந்த குட்டி பையனா அந்த பூவை எடுத்து அண்ணா நெலுங்கன்னு சொல்லுவான். ஆனா அவர் நிக்காம போயிடுவாரு. இந்த பையனுக்கு இந்த பூ வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியல. அந்த பக்கமா பைக்ல இருந்த ஒரு குழந்தை கிட்ட இந்த பூவை எடுத்து போயிட்டு கொடுக்குறான். அந்த பாப்பாவோட அப்பாவும் இந்த பையன்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம எவ்வளவுதான் பிச்சை கேட்டாலுமே 10 ரூபாலாம் யாருமே தர மாட்டாங்க. அப்ப நம்ம சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு நல்லா பணம் கிடைக்கும்னு இவன் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். நம்ம கையில இருக்க எல்லா பூவுமே சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு நிறைய காசு வரன்றதை புரிஞ்சுக்கிறான். ரோட்ல போறவங்களுக்கு அந்த பூவை சேல்ஸ் பண்றான். இந்த பூ மொத்தத்தையுமே சேல்ஸ் பண்ணா நம்ம கோயில் வாசலுக்கு தான் போகணும்னு சொல்லி கோயில் வாசல் உட்காந்து இந்த பூவை சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த குட்டி பையன் நினைச்ச மாதிரியே எல்லா பூவுமே சேல்ஸ் ஆயிடுது. இவங்க கிட்ட நிறைய காசு இருக்குது. பொம்மரை வாங்குறதுக்காக அந்த கடைக்கும் போறான். பொம்மரை வாங்குறதுக்கு காசுலாம் குத்துருவான். அதுக்கப்புறமேட்டு இந்த பையனுக்கு மனசு மாறிடும். 100 ரூபாய் இதுக்கே நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம பிச்சை தான் எடுக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிறான். அதனாலே அந்த 100 ரூபாய் காசு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் பூவும் வாங்கிடுறான். இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் சேர்த்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்துறான். ஆனா இவங்க அப்பா அதே இடத்துல உட்காந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காரு. டேய் நீ பக்கத்திலே உட்கார்ந்தா தான்டா உன் மூஞ்ச பார்த்து காசு போடுவாங்க, நீ எங்கடா போகணும்னு சொல்லி அவங்க அப்பா திட்டாரு. நைனா இதுக்கப்புறம் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அப்ப சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? நைனா இதுக்கப்புறம் நான் பூ விக்கலான்னு இருக்கேன். பூ வித்து சாப்பாடு வாங்கி மிச்ச காசு இருந்தான்னு சொல்லி இந்த ஆளுக்கு ஒரு பிச்சை மாதிரி அந்த காசை போடுறான். வாங்கிட்டு வந்த சாப்பாடு கூட அந்த குட்டி பையன் ஃபர்ஸ்ட் சாப்பிடாம அவங்க அப்பாக்கு தான் முதல்ல ஊட்டி விடுறான். இவங்க அப்பாக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது, அழுவ ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த சில மாசத்திலே உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்ல ஒரு பூ கடையும் போட்டுறாரு. இந்த பையன் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிடறான். அப்படியே அழகா இந்த படமும் முடியுது.